நினைத்ததெல்லாம் நடந்து விட்டால் தெய்வம் ஏதும் இல்லை. நடந்ததையே நினைத்து விட்டால் மனதில் அமைதி இல்லை. என்ன வேணும் அதுங்களுக்கு? கண்ணை முடிக்கா ஒரு தடவை நீ மட்டும் காலில் விழுட்டு வா. உன் பிள்ளை 2026க்குள்ள வெளியூர் பயணம் நடக்கும். இப்ப இருக்கக்கூடிய கடன்கள்லாம் 6 மாதத்துல தீரும். என்ன நீ உன் பார்வையில் உனக்கு கிடைக்கக்கூடிய வருமானங்கள்ல தடையில்லாம ஆக்கித்தாரேன். ஆனா உன் வீட்டுக்குள்ள கொஞ்சம் அமைதி குறையும், மன அழுத்தமும் அடிக்கடி வந்துகிட்டே இருக்கும். இவைகள்லாம் நீக்கி தெளிவு பண்ணித்தாரேன். தேவையில்லாத வார்த்தைகளை ஆம்பளை பேசதான் அடிக்கடி, அதை கட் பண்ணிடும். கால் உண்மையிலேயே ரொம்ப பேசக்கூடாதுன்னு தான் நான் கொஞ்சம் பேசியிருக்கேன். இருந்தாலும் நம்ம பெங்களூருக்கு தகுந்தாற்போல வாழணும், தமிழுக்கு தகுந்தாற்போல வாழணும். அதனால்தான் அந்த பிரச்சனைகள் ஏற்படுது. சரிண்ணா? இந்தா உன் பிள்ளைய நல்லா ஆக்கிறத பொருளாதாரத்தை தாரேன், வெற்றி உண்டு. வேற என்ன வேணும்? நான் தான் சொல்லிட்டேன், உன் பிசினஸ் ஒழுங்கா நடக்கும், வருமானம் கிடைக்கும். இந்த உனக்கு என்ன வேணும்? இந்தா தொழில நல்லா ஆக்கி தரேன், வீட்டை பத்தி அடுத்த வாரம் போயிட்டு வா. கர்மதார காசு உள்ளே இருக்கு. சரியாச்சு, போயிட்டு வா. கர்மதாமிக்கு இப்ப ஏதோ ஒரு இடம் ஏதோ விற்கணும்னு சொல்லி வந்திருக்காங்களே, யாருப்பா அது? பெங்களூர் ஏதோ விற்க வேண்டும் என்று சொல்லி வந்தீர்களே, எதை விற்க வேண்டும்? என்ன விற்க வேண்டும்? என்ன விற்கணும்? டெம்பிள் கோயில் இருக்கா? அதுல கோயிலும் இருக்கு. என்ன உங்க தாத்தாவுடைய பூர்வீக சொத்தை அரசாங்கம் எடுத்துக்கிடுதா? ஓ, அப்படி வந்திருக்கு. கால் வந்துட்டாங்க பார்த்து. உன்னுடைய கட்டுமனைக்கு நான் போய் பார்த்தேன். அந்த ப்ராப்பர்ட்டி, அந்த சொத்துல வந்து அவசியம் இல்லாம 7 பேர் கொண்ட ஒரு ட்ரஸ்ட், அந்த டெம்பிள் சம்பந்தமானவங்க, அவங்க அந்த இடத்த தன்னுடைய டாக்குமெண்ட்ல வந்து லிங்க் படுத்தியிருக்காங்க. ஆனா அதை நீதிமன்றத்து வழக்குப்படி மாற்றுவதா, பேச்சுவார்த்தையில ரிலீவ் பண்ணலாமான்னு நான் கேட்டேன். நீதிமன்றத்துல புட்டப் பண்ணி வழக்கறிஞர்கள் மூலமாகவே அதை ரிலீவ் பண்ணிடலாம். அந்த இடத்த வாங்கி உங்களுக்கு விற்பனை ஆக்கி தாரேன். ஒண்ணு, அதே இடத்த நீங்க பேச்சுவார்த்தைக்கு போகும் பொழுது நீங்க விட்டு கொடுத்துருங்க, நாங்க அதுக்கு அமௌண்ட் தரோம்னு சொல்லுவாங்க. நீ வைக்கிற விலைய நிலையாக்கி வித்து தாரேன். கால் வந்துட்டு பொம்பளை பிள்ளையின் வாழ்க்கையை பற்றி காட்டு வந்தது யாரு? பெங்களூர். இந்தாப்பா, அது வேற. ஜெயிச்சு தாரேன், வெற்றி பக்கத்துல வா. நல்லா அடுத்து பொம்பளை பிள்ளை பின்னால பேசலாம். என்ன உங்க பிள்ளைங்க இருக்கு? என்னாச்சு? இன்னொரு தடவை கால் வந்துட்டுல, சும்மா அங்க வந்து உட்கார்ந்து அப்படியே என்ன நடந்தாய் வாடி காவேரி, நாடெங்குமே செழிக்க நன்மையெல்லாம் திறக்க நடந்தாய். பிள்ளைகளுடைய நடைமுறைகள் காட்டிலிருந்து விழுகின்ற ஆறு நதியோரம் போய் கடல்ல போய் சேர்றது மாதிரி பெற்றோர்கள் பெத்து விட்டதோட சரி, உங்களுக்கு கொடுக்கிற மரியாதையும் உங்க சொல்லுக்கு கட்டுப்பட்டு நிற்கிற குணமும் பிள்ளைகளுடைய உள்ளத்தில் இல்லை. அதனால இப்ப மனநிலைகள் பாதிக்கப்பட்டு வேதனைக்குரிய வாழ்க்கை இப்ப நடந்துகிட்டு இருக்கு. இந்த பிள்ளைங்களை தெளிவு பண்ணி ஒற்றுமையாக்கி தந்தா போதுமா? கால் வந்துட்டு வரலாம். வெளியில யாரும் சண்டை போடாதீங்க.
யார் அது? எந்த அண்ணன்? அந்த கோயில் விருத்தி பண்ணி வருமானு கேட்டேன். சாமி அங்க இல்ல, அடையாள சின்னம் தான் இருக்கு. பொம்மியோடும் விளையமானோடும் இருக்கிறார்கள். அந்த சக்தியை சொல்லுதப்பா. நான் பக்கத்துல வா. அந்த சின்னத்தை தெம்பிளாக்கக்கூடிய நிலைமை வரும். வெற்றியாக்கி தரேன், உன் பிள்ளைகளையும் செம்மையாக்கி தரேன். வேற என்ன வேணும்ப்பா? இப்போ ஒன்னால பண்ணவே முடியாது. பொறுத்திருந்து பார், அது விளையும். போயிட்டோம். கர்மசாமிக்கு சொத்து சம்பந்தமாக மன வருத்தப்பட்டு வேதனை அடைந்து வந்த மக்கள் யாரு? பெங்களூர். சொத்து சம்பந்தமாக மன வருத்தப்பட்டு வேதனைப்பட்டு வந்தவங்க. டாக்குமெண்ட் சம்பந்தமா, கடன்கள் சம்பந்தமா வருத்தப்பட்டு வந்தது யாரு? வாமா. இங்கனே விழுந்துட்டு அங்க விளையாண்டோமா? எந்த வருமா உனக்கு? பக்கத்துல உன்னுடைய கட்டுமனைக்கு நான் போய் பார்த்தேன். முனீஸ்வரன் ஒரு சாமி வராரு. எங்க இருக்காராத்தான்? பக்கத்துல இருக்காரு. இப்ப 2.25 ஆண்டுகளாக உன் வீட்டுக்குள்ள வந்து வருமானங்களால் பாதிக்கப்பட்டு கடன்கள் பட்டு இடம் விட்டு இடம் பெற வேண்டிய நிலைமை வருமோங்கிற கண்ணீரும் கவலையுமாக நீங்க வாழ்ந்துகிட்டு இருக்கீங்களா? இந்த நிலைமையிலிருந்து மாற்றி உங்களை வாழ வச்சு தந்தா போதும்ல. கால விட்டுவா. தை மாதத்துல உன் பிள்ளைக்கு நல்ல ஒரு வாழ்க்கை தொடங்கும். அதுக்கு முன்னால உன் கடனும் தீரும். இந்த புண்ணியமாக இருப்பாய். வா. ஊருக்கு காலகாலத்துல புறப்படுங்க. அதுவே நல்லது. சந்தோஷமாக இருக்கு. அடுத்து 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 அவ்வளவுதான். கர்மசாமிக்கு பிள்ளையின் வாழ்க்கையை பற்றி கேட்டு வந்தது யாரு? பாப்பா. உடல்நிலை சரியில்லைன்னு வாழ்க்கை வந்தது யாருப்பா? பெங்களூர். உடல்நிலை சரியில்லைன்னு கேட்டு வந்துட்டாங்களே. யாருக்கு உடல்நிலை சரியில்லை? பிள்ளைக்கு என்ன செய்யணும்? உனக்கு கால் வந்துட்டு வரலாம். யாருக்கெல்லாம் உடல்நிலை இருக்குது? எங்க இருக்கு குழந்தை? உன் குழந்தையா? என்ன செய்து? அப்படியா? உன்னுடைய வீட்டுக்குள்ள போய் பார்த்தப்பானா, உன் மகன் உனக்கு எதிரி ஆயிடுவானோன்னு உனக்கு ஒரு பயம் இருக்கா? அவனுடைய நடைமுறை ஒழுக்கங்கள் நல்லா இல்ல. பணமெல்லாம் நீ வீட்டுல வச்சாலும் சில சமயத்துல காணாம போயிருட்டா. புரியுதா? இந்த நிலைமைகள்லாம் நடக்கு. அவனை திருத்தி வெற்றியாக்கி தந்தா போதுமா? கால் வந்துட்டு வா. இந்த மகனே, உன் பையனை திருத்தி தாரேன். எந்த வழக்குலையும் மாட்டாம காப்பாய்த்தாரேன். நல்லா. கர்மசாமிக்கு அடுத்து பேசுவோம். அதை பத்தி என்ன அடுத்து பேசுவோம்னு பொறுத்து இருக்க வேண்டும். அப்படியா? சரி. யாருக்கு என்ன விஷயம்? ஓ பாப்பா, முன்னால வந்துடுங்க. யாரெல்லாம் வந்து என் கணவன் மனைவியா வந்திருக்கீங்களா? என்னப்பா ஒரு சைடு சரியில்லை. என்னடே சொல்லு தம்பி. என்னப்பா அது மட்டும் கேட்டு திரை உழைஞ்சா போதுமா? கால் வந்துட்டுவான். தொழில் விஷயமா கேட்டு வந்தவங்க எத்தனை நேரம் கத்துனேன். யாராவது முன்னால கை வளர்க்கலாம் காட்டணும்.
உன் பிள்ளைக்கு ஒன்றும் வைரஸ் சம்பந்தமான பாதிப்புகள் ஒண்ணுமே கிடையாது. இயல்பான சாதாரணமான உடல்நிலை தான் பாதிக்கப்பட்டிருக்கு. காப்பாற்றித்தாரேன். 3 வருஷமா உன்னுடைய தொழில்கள் சரியில்லாம வருத்தப்பட்டுக்கிட்டு இருக்க. அதுல கடன் படாம காப்பாத்தி வெற்றியாக்கி தந்தா போதுங்களா? வேற என்னப்பா வேணும்? இப்ப ஆரம்பிக்க முடியாது. ஜனவரி மாதத்துக்கு பிறகு ஆரம்பிச்சுக்கலாம். ஜெயிச்சுக்கிடுவ. நல்லா இருக்கு. அடுத்து பேசுவோம். கர்மசாமிக்கு கணவன் மனைவி தொழில் சொந்தமா வருத்தப்பட்டு வந்தவங்க, பிள்ளைக்கு வாழ்க்கை அமையணும்னு சொல்லி மன வருத்தப்பட்டு வந்தது யாரு? வாக்கா முன்னாள் வந்து எடுக்கா. என்ன தொழில்? வண்டிக்கு கொடுப்பீங்களா, டாக்குமெண்ட்டுக்கு கொடுப்பீங்களா? தண்டலுக்கு குடிக்கிய. இன்னொரு தடவை லைசன்ஸ் எல்லாம் கரெக்டா வச்சிருக்கிறீங்களா? கால் வந்துட்டு வாங்க. நாடகம் எல்லாம் கண்டேன் உந்த நாடும் விழியிலே. உன்னுடைய கட்டுமனைக்கு நான் போய் பார்த்தேன். ஏற்கனவே 3.25 ஆண்டுகளாக ஒரு இடத்தில் வாங்கி இன்னொரு இடத்தில் கொடுத்து தொழில் பார்ப்பதே உன் தொழிலாக இருக்கிறது. இதை தவிர வேற வழியில உன் மனத்தை செலுத்த முடியல. ஆனா இப்போ கொடுத்த பணங்கள் மீளாத நிலையில் இப்ப லாக்காகி இருக்கிற. நீ வாங்கின இடத்துல கொடுக்க முடியாத துன்பமும் இருக்கு. எப்படியாவது இழந்த பணத்தை வாங்கி தரணும், நீயும் கடன் தீரணும். அடுத்து இந்த தொழில் சரி வருமானு பார்த்தா சரி வராதுன்னு உத்தரவாயிடுது. அதனால வேற ஒரு பிசினஸ் நடத்தி தரேன். உன் பணத்தை பூரா வீடு வந்து சேர்த்துருந்தேன். போதுமா? கால் விட்டு வரலாம். மகளே, இன்னும் ஒரு கேள்வி இருக்கு உன்கிட்ட, அதையும் கேட்டுரு. என்ன? கால் விழுத்து வந்து கேடு. பழங்கள் நல்ல பழங்களே இல்லையப்பா. என்னதான்? இந்த தொழிலை தவிர வேற தொழில் பார்க்கணும்னு நான் சொல்லிட்டேன். அதை மீறினா எனக்கு பொறுப்பெடுத்துக்கிட முடியாது. 6 மாதத்துல இருந்து 9 மாதங்களுக்குள்ள இந்த பணத்தை பூரா நான் வர வச்சிருந்தேன். உன் கடனை தீர்த்துருவோம். நிலையான ஒரு பிசினஸை உருவாக்கி தரேன். அதுல நீ முன்னேறிடுற. வேற என்ன வேணும்? கால் விட்டு வா. பொம்பளை பிள்ளை இருக்காப்பா உனக்கு? கல்யாணம் முடிச்சிட்டாளா? ஐயப்பசாமி வழிபாடு உங்க குடும்பத்துல யார் பண்ணுவா? அதான் அந்த வீட்டுக்குள்ள போனேன். சுவாமியே சரணமையப்பா அப்படின்னு சத்தம் கேட்டுச்சு. தங்கத்துல தொட்டில் கட்டி தாலாட்டுகிற கீதத்தை பாடி கடன் படாம அவன் குடும்பம் ரொம்ப உயர்வா இருக்கும். நீங்க இருக்கிற இதே பெங்களூர் எல்லையில 2 வீடு கட்டி ஆனந்தமாக இருப்பான். உன் பேரன் பேத்தியெல்லாம் கொஞ்சம் குலாவுவாங்க. சரியா? அடுத்து இருக்கிற பிள்ளைகளுடைய வாழ்க்கை தானாக தேர்ந்தெடுக்க வேண்டும் என்னும் மனநிலைகள் அவனுக்கு தோன்றும். கிரகங்கள் அப்படி இருக்கிறது. அதை மாற்றி அந்த மகளை நெறியாக வாழ வைத்தால் போதுமல்லவா? அந்த கவர்மெண்ட்லயே வேலை வாங்கித்தார ஆனந்தமாக இருப்பாய். சுபிட்சமாக இரு மகனே. உனக்கு சுதந்திரமான பணத்தை தந்திருக்க. ஆனந்தமாக இருக்கு. பாக்கா கால் விட்டு வரியா? நற்கனியாய் இருப்பாயப்பா. வாழ்க செல்லங்களே, வாழ்க. ஏத்துக்கிட முடியாது. நல்ல காலம் விட்டு வா. நீங்க தான் ரொம்ப நேரமா இருக்கிறீங்களே. இன்னொரு பேருங்க நீங்க. நான் வரணும். எனக்கா உன் பிள்ளைகளுக்கு எனக்கா செஞ்சு தரணும்? உட்கார். நல்ல வாழ்க்கையை அமைச்சு கொடுன்னு தானே கேட்டு வந்திருக்கிறே. அப்படியா? பிள்ளை பேர் என்ன பேரு? ஒரு இடத்துல போய் ஜாதகம் பார்க்கும் பொழுது அவனுடைய கிரகங்கள் கல்யாணம் முடிக்கிறதுக்குரிய கிரகங்கள் இன்னும் செட் ஆகி வரலன்னு சொல்லிட்டாங்க. சொன்னாங்களா? நான் அவன் ஜாதகத்தை கிறந்த முறையில பார்த்தேன். இன்னும் ஒரு 9 மாதத்துக்குள்ள அவனுக்கு கல்யாணம் முடிஞ்சு அவன் குழந்தை ஜனனம் ஆக்கக்கூடிய பாக்கியத்தை பெற்று விட்டான்.
ஏன் அப்படி சொல்றேன் அப்படின்னு கேட்டா, அவருடைய தந்தை எங்கே இருக்கிறார்? உங்க வீட்டுக்காரரு. ஏன் அப்படி ஒரு கேள்வியை கேட்டோம்னு சொன்னா, இந்த 9 மாத காலங்களுக்குள்ள அவன் கல்யாணத்தை முடிச்சுட்டான்னு சொன்னா 2 பிள்ளைகளை பெறுவான். அந்த பிள்ளைகளுக்கு தந்தை 96 வயது வரை இருப்பாம்னு ஆயுள் எழுதியிருக்கு. அது இந்த 9 மாதத்துல நடக்கணும். நடத்தி தந்துருதேன், குடும்பத்தை நல்லா வாழ வைக்கிற, கடனை தீர்த்தார். புண்ணியமா இரு, இந்தா உன்கிட்ட ஒரு தெய்வம் அருள் எடுத்து வரும், உனக்கு துணையாக இருக்கும், நன்றியுடன் இருப்பாய் மகளே, வாழ்க்கை. அருப்புக்கோட்டை இன்றைய பெங்களூர். அருப்புக்கோட்டை அப்படியெல்லாம் இதை அமர்த்த முடியாது, இவ்வளவு புரிஞ்சுக்கணும். அருப்புக்கோட்டை கால் வந்துட்டு வாப்பா. கண்ணிலே நீரெதற்கு காத்துல பறக்கு பொருங்க போடாங்க. என்னடா செய்யணும் தம்பி? உன்னுடைய கட்டுமனைக்கு நான் போய் பார்த்தேன். என் தங்கை காளி எங்கம்மா இருக்கா? ஓய் பக்கத்துல. வியாபார ஸ்தாபனம் யாரும் வச்சிருக்கீங்களா? என்ன தொழில்? போட்டோ. வேற வியாபார ஸ்தாபனம் யாரும் வச்சிருக்கா? உன்னுடைய கட்டுமனைக்கு போய் பார்த்தேன். அந்த எல்லையில என் தங்கை பத்திரகாளி இருப்பா. அதே போல 2.25 ஆண்டுகளாக பொல்லாத கடன்களால் மனவேதனைப்பட்டு குடும்பத்துல இங்க இருக்கவா, நைட்டோட நைட்டா சொல்லாம புரியாம எங்கேயும் போயிருவோமா அப்படிங்கிற மனநிலைகள் எல்லாம் தோன்றி மிகவும் வேதனை அடைந்து விட்டீர்கள். இந்த கடனை எல்லாம் தீர்த்து உங்களை வாழ வச்சு தந்தா போதுமா? காலில் வந்துட்டு வாங்க. இந்தாப்பா உன் கடனை தீர்த்தான இந்த வருஷத்துல புண்ணியமா வாழ வைக்க வருமானம் வரும். அடுத்து உன் பிள்ளைய பத்தி நம்ம பேசுவோம். அதே அருப்புக்கோட்டை எல்லை பிள்ளையின் வாழ்க்கையை பத்தி கேட்டு வந்தவங்க யாருப்பா? வாப்பா வாமா, கால் வந்துட்டு வாமா. என்ன செய்யணும் உன் பிள்ளைக்கு? கண்ண முடுமா? இருக்கக்கூடிய மாரியம்மா வராடா, பேருந்தியா? இப்ப சில நாள் போகல, நீ கால் வந்துட்டு வா. அமைதி அமைதி. கேட்டவர் எல்லாம் பாடலாம், பாட்டுக்கு தாளம் போடலாம். வா, உன் மகனுடைய நடைமுறை நல்ல நடைமுறை, நல்ல பையன். ஆனா இருக்கும் இடம் மட்டும் வெகு தூரம். அதன் காரணத்தால நம்ம பிள்ளைய தூரமா கொடுத்துட்டு நம்ம திண்ட வேண்டாம், பார்த்துக்கிடுவோம் அப்படி சொல்லி சொல்லி கல்யாணம் தடையாகி போச்சு. அதுக்கு தகுதியான ஒரு பெண் வருவாளா அப்படின்னு நான் பார்த்தேன். புரட்டாசி மாதத்துல ஒரு ஜாதகம் வரும். ஜாதகத்தை பார்த்து வச்சுக்கிட்டு ஐப்பசியில வரக்கூடிய வலது முறையில உறுதி பண்ணிடுவோம். தை மாதத்துல கல்யாணத்தை நடத்திடுவோம். சந்தோஷமா இரு, நடத்தி தரேன். ஏன் கவலைப்படுற? ஏய், ஒரு கல்லுல 10 மாங்காய் அடிக்க நினைக்க போய் உள்ள நீ போயிட்டு வா, பௌர்ணமிக்கு வா, அடிப்போம் போ. என்னன்னு ஒண்ணு சொல்ல மாட்டேங்கிய? சொத்து சம்பந்தமாக மன வருத்தப்பட்டு வந்தது யார்? உனக்கு அண்ணாச்சி நல்லா இருக்கீங்களா? கால்
கல்லூரணி கீழே உட்காருமா, கல்லூரணி கீழே உட்காருமா. அவங்க பேரு கல்லூரணி, ஊர் பேருட. இன்னொரு தடவை கால் சொல்லலாம். ஆமா, நீங்க வந்து உட்கார்ந்தோட நான் கருப்புசாமி வாரேன். என்ன விஷயம்? கருப்புசாமி உங்களுக்கு உண்டா? 3 வருஷமா சொத்து தகுந்தமான போராட்டமும் ஏமாத்தமும், வயசு வரம்பு பார்க்காம கூட கை நீட்டிடுவோமா அப்படிங்கிற குழப்பமும் நடக்கிறா. காலம் என்னப்பா இது? அந்த சொத்து பிரச்சனையை முடிச்சு உங்க உரிமையை வாங்கி தந்தா போதுமா? அந்த பாதையில் இருக்கும் தடைகளை நீக்குவோம், அந்த உரிமையை உனக்கு நிலையாக்குவோம். பக்கத்துல வரலாம், யாராலும் அசைக்க முடியாது. இந்த விபூதி அந்த பாதையில போடு, பக்கத்திலே வரமாட்டான். இப்படி வச்சு விட்டு போ. கர்மசாமி கிளிக். பாஸ்போர்ட் சைஸுக்கு எவ்வளோடா வாங்குத தம்பி? 100 ரூபா. கூட்டிட்டியா? 80 ரூபா தானே இருந்துச்சு. நம்ம கஷ்டப்படுறோம் காலதான் 20 ரூபாய் கூட்டி கொடுவோம்ட்டான். செல்லு வந்த பிறகு உன் ஸ்டுடியோ ரொம்ப தொழில் இறங்கி போச்சே. ஏன்னா இப்ப கொஞ்சம் கடன் பட்டு மனவேதப்பட்டிருக்க. உன் இடத்தை தேடாமலே வந்துருந்தாங்க மக்கள். அது ஒரு பெரிய உண்மை. மக்கள் தான் கூடுதாங்களே தவிர பணம் கூட மாட்டேங்குது. உண்மையா இல்லையா? என்ன செய்யணும் உனக்கு? இப்போ விருத்தியாக்கி தாரேன். நீ வச்சிருக்கிய ட்ரேடர்ஸ் ஷேர் மார்க்கெட், அதுல உன்னைய நம்பி பணம் போட்டவங்க ஏமாந்துட்டாங்கன்னா உன் மேல சட்டப்படி பிரச்சனை வருமா? வராங்க? வரும்ல. ஷேர் மார்க்கெட் உனக்கு சரி வரும்னு சாதகக்காரன் சொன்னானே, பாத்தியா? வராது. உனக்கு பணம் நான் தாரேன்டா. இந்த அப்படி கோடீஸ்வரன் ஆகுவோம் மகனே. ஒரு முறை கேரளா போயிட்டு வருவேன், சபரிமலை ஐயப்பனை பார்க்க. நடக்குண்டா எல்லாம். போயிட்டு வா. கர்மசாமிக்கு, கர்மசாமிக்கு, கர்மசாமிக்கு. கோயில்பட்டி, கோவில்பட்டி, கோவில்பட்டி, கோவில்பட்டி. மிட்டாய் வாங்க நையோ சாமி, மிட்டாய் வாங்க நையோ. வா, யாரெல்லாம் வந்திருக்கிய? அம்மா அங்க வர சொல்லுங்க. வாங்க. கால் வந்து சர்ச்சு எந்த பக்கம் இருக்கு? சொல்லமாடா எங்க இருக்கான்? கால் வந்து முடிய கஷ்டமா வெளி கொடுப்பாரு. என்னப்பா வேணும் மகனே உனக்கு? குழந்தை வேணுமா? பௌர்ணமி அன்னைக்கு வந்து முக்கணிகளோடு நிலமாலை சாட்டி சரக்கோட வந்து சேரு. ஆம்பளை பையன் பிறப்பான். வெற்றிவேல் முருகா என்று பேர் வச்சுப்பான். நல்லா இருப்பான். பௌர்ணமிக்கு தீர்த்து தார. போயிட்டு வாங்க. அடுத்து அதே கோவில்பட்டி எல்லை பிள்ளைகளின் வாழ்க்கையை பத்தி காட்டு வந்தவங்க பாப்பாங்க. இந்தா தந்துட்டேன் பாரு. நல்லா இருக்கா? ஓக்கா தானே. என்னப்பா பிள்ளைக்கு? கால் பாப்பா அசத்துவோம் நம்ம. கோயில்பட்டி ஏரியாவில் பண்ணன்னு ஒரு ஊர் தான். என்ன பண்ணைய? அந்த ஊர்ல யாரு இருக்கா? கால் வந்துடலாம். உள்ளாச்சா? வா பக்கத்துல. உன் எல்லைக்குள்ள போனேன். கோ 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 அப்படி சத்தம் கேக்கு. கோழிகள் எங்கேயும் கிடக்கா? கோழி பண்ண அந்த ஏரியால வச்சிருக்காங்களோ? அதான் கோ 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 கோன்னு சத்தம் கடிச்சு. கால் வந்துட்டு வா.
ஏப்பா உன் பையன் உன் சொல்ல கேட்டு கல்யாணம் முடிப்பானா? முடிப்பானா? இதுக்கு முன்னால முடிக்க முடியும் சொன்னானா மறுத்தானா? இப்ப முடிக்கணுமுங்க. அவன் உள்மனத்தை நான் கொஞ்சம் பார்க்கட்டுமா? நீ கண்ட மூடு. 2 கண்ணா நிலையில இருக்கான். அவனுக்கு இன்னும் பதில் சரியா வரல. தை மாதத்துக்குள்ள அவனுக்கு கல்யாணத்தை முடிச்சு தாரேன், உன் இஷ்டப்படி புண்ணியமா நடக்கும். இந்த அப்படி அதுக்கடையில ஒரு இடம் தகுந்தமான விஷயம் வெற்றி ஆகிடும். அசத்து போ, நல்லா இருக்கு. கர்மசாமிக்கு அதே கோவில்பட்டி. ஆமா ஆமா, அப்படியா? ஒரு பிரச்சனை வழக்குன்னு ஒண்ணு இருக்கு. என்ன, யாருக்கு பிரச்சனை? என்ன வழக்குப்பா? என்ன வழக்கு? அதான் கோயில்பட்டியா? கோவில்பட்டியை நான் கூப்பிட்டுருக்கேன். ஏன்னா இந்த குழப்பமா நீங்க வந்து நிக்க கூடாது, அதுக்கெல்லாம் நான் பொறுப்பெடுக்க மாட்டேன். நீங்க எந்தடா? என்ன வழக்கு? கோர்ட்டு காட்டு வாங்க. வழக்குனாலே அது கோர்ட்ல தானே இருக்கும். காரணம்ட்டு வாங்க. கர்மசாமிக்கு சாத்தூர். உன் வழக்க நான் முடிச்சு உனக்கு சாதகமா ஆக்கி தந்தா போதுமா? வேற என்ன வேணும்? எல்லாருக்குமே அது ஷேரிங் ஆயிரும். கவலையே பட வேண்டாம். வெற்றியாகும். 3 மாதம் டைம் இருக்கு. அது மட்டும் லேட் ஆகும். பொறுமையா அடிச்சு தரேன். சாத்தூர்ல இருந்து வந்தவங்க வாப்பா. சரி, ஓகே, சந்தோஷம். சாத்தூர் அண்ணாச்சி சபாஷ். வா 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 வா. ஸ்கூல்ல இருந்து போய் ஸ்கூல்ல கொண்டு போய் புத்தகத்தை வைக்கணும். அப்படி அதே புத்தகத்தை அணுகாம கொடுத்து வீட்டுல வைக்கணும். 2வது நாள் மறுநாள் கொண்டு போய் அங்க வைக்கணும். அப்படி கொண்டு வந்து வீட்டுல வைக்கணும். பிரிச்சு பாக்குற நேரத்துல விளையாட்ட பார்க்கணும். என் ராசா இப்படி இருந்தா எப்படிதான் படிப்பு? கால் விட்டுருவாங்க. புத்தகத்தை அவ்வளவு பாதுகாப்பா வச்சா உங்களுக்கு முடியுமா? நீங்க படித்து கிழிச்சு என்னப்பா வேணும் உங்களுக்கு? இவனை சீர் பண்ணணும். சனி பகவானுடைய ஆட்சி நடக்கு. வீட்டுல சொன்னதை கேட்க மாட்டான். இது மாதிரி 1000 கொட்டையை போட்டாலும் சரி, அவ்வளவுதான். மகாராஜாவுக்கு புத்தி அப்படிதான் இருக்கு. 3 முறை எங்க கூட்டு வா, அவன் மனதை சரியாக்கி வெற்றியாக்கி தரேன். அனுப்பணும். படிப்பான், படிக்க வைப்பேன். வாடாங்க. இப்போதைக்கு கடன் பட்டு இருக்க, தொழிலை விருத்தியாக்கி தரேன், வெற்றியாக்கி தரேன். இந்த கனியை கொண்டு அங்க வை, நல்லா இருக்கும். இந்தாங்க பணம். தம்பி கையில செல்லு வாங்கி கொடுங்க, பெரிய செல்லா. வாங்கி கொடுங்க. நீங்க கொடுத்தாலும் கொடுக்கலாம், அடுத்த இதுல பாத்துருவான். வெட்டிக்கார பேர அவ்வளவு விவரம் நாட்டம் எதுக்கு இருக்குங்க? சாத்தூர் முருகா வரலாம். அடுத்த உத்தரவு தூத்துக்குடி. தலைவன் தலைவி கணவன் மனைவி யாரு? யாரா வந்திருக்கிய? தூத்துக்குடி கணவன் மனைவி யாரு இருக்காரு? இருக்கு. கேட்டதெல்லாம் கொடுக்க வரும் தெய்வம் தெய்வம், நகநல்லூர் வாழும் நாராயணன் என் தெய்வம். எம்பெருமான் பெருமாள் எங்க இருக்கிறாரப்ப? அப்படியா? அவருக்கு உனக்கு என்ன உறவு? பக்கத்துல வரலாம். என்ன வேணும் இப்போ உங்களுக்கு? கண்ணை முடிக்கலாம். முருகா, எழுதிய ஜாதகத்தின் ஓலையில் இருக்கும் விளக்கம் என்ன? 1, 2, 3. இந்த தை மாதம் வரை பொறுமையா இருக்கணும். திருமணம் வெற்றிகரமா நடக்கும். சொந்தத்திலே பொண்ணு கிடைக்கும். எட்டிய சொந்தத்திலே மங்களமா நடக்கும். எஸ். அதே சாத்தூர் வாப்பா. தூத்துக்குடி வெயிட் பண்ணுங்க, வெயிட் பண்ணுங்க, வெயிட் பண்ணுங்க. என்ன வேணும்? பிள்ளைக்கு பக்கத்துல
கண்ணை மூடிக்கிட்டு நிமிந்து உட்காருங்க முதல்ல. உங்களுக்கு சொல்ல தெரியல, உங்க உள்ளத்துக்குள்ள நான் போயிட்டோம்னா விஷயத்தை நான் கண்டுபிடிச்சிருவேன். கண்ணை முடுங்கோ. நீங்களாம் என்னெல்லாம் அப்ப வெளியே போற தாழி உன்னை படுத்திருக்கும் பொழுது தூக்கி போட்டு வெட்டி விடுவேன். கிழட்டு பேர என்னப்பா இப்படி ஒரு சத்தம் கேக்கு? சொல்லுவாங்களா? கால் வந்துட்டு வா. இந்த பகைமை மாற வேண்டும். இதை உருவாக்கியவர் யார்? ஒரு பெண். நம்ம சாப்பாட்டையே சாப்பிட்டு, நம்ம படத்தையே வாங்கி, நம்மளாலேயே வாழ்ந்து நமக்கே பகையை உருவாக்கிட்டாங்க. புரிகிறதா? இந்த மனநிலைகளை மாத்தி ஒற்றுமையாக்கி தந்தா போதும்ல. பக்கத்துல வா, ஆபத்தே வராது, காப்பாத்துறேன், உனக்கு அடிமையாகுவார். வென்று வா மகனே, வென்று வா. இந்தா, என்னாலும் என் துணையால் நீ உயர்ந்து கொண்டே இருப்பாய். வாழ்க. தூத்துக்குடி தலைவன் தலைவி எனக்கு இது. நீங்க கோயில்பட்டியில அண்ணாச்சி, நீங்க எந்த ஊரு? ஸ்தபதி மங்கலம். அப்படி ஒரு ஊர். கரெக்ட் கரெக்ட். தூத்துக்குடியில இருந்து எட்டயபுரம் ரோட்ல போகும்பொழுது இடது பக்கமா உள்ளே போக வேண்டும். அதுதானே உங்க ஊர்? ஒரு பாலத்தை தாண்டினோட முத கிராமம் உங்க ஊரு. சரிதானா? இன்னொரு தரம் கால் நின்றுவாங்க. நம்ம குதிரை எங்க வேணாலும் பறந்து போகும். நினைக்க தெரிந்த மனமே உனக்கு மறக்க தெரியாத, பழக தெரிந்த உயிரே உனக்கு. என்னப்பா வேணும்? தொழிலை நல்லாக்கி தந்துடுறேன், கவலைப்படாத. கடன் படாம காப்பாத்துறேன், கோடிகளை தேடி தருகிறேன். வேற என்ன வேணும்? ஒரு பாட்டு பாடுனேன், எனக்கு ரொம்ப பிடிச்ச பாட்டு. உனக்கு பிடிக்குமா அந்த பாட்டு? என்ன பாட்டு? மனமே உனக்கு மறக்க தெரியாதானு. நம்ம பையன் லவ் பண்ணா உனக்கு என்ன பிரச்சனை? என்ன பிரச்சனைன்னு கேட்டேன். ஏத்துக்கிடுவியா? கட்டுக்கிடுவியாடா? மனசு வந்துருச்சு. என்ன பெரிய வயசு உனக்கு? கால் விட்டுவாங்க. என்னம்மா வரலாம். நவம்பர்ல இருந்து தொழில் உனக்கு பெருகும், கடன்லாம் தீரும், நிறைந்த பணங்கள் வரும். ஒரு பார்ட்னர் வரும்னு சொல்லுவாண்டா, வேண்டாம்னு சொல்லிரு மகனே, தேவையே இல்லை. அப்படி இருக்கட்டும். புதுமையாக யாரும் வேண்டாம். பணம் தந்தாச்சு, நல்லா இருங்க. 3 முறை என்னை தொடர்ந்து பார்க்குவாங்க. கால் வந்துட்டு வா. ஏன்டா சீக்கிரம் முடிங்கன்னு சொல்லி உன் வீட்டுக்காரன் எங்க இருக்கான்? அந்த போய் என்னைய நம்ப மாட்டா. நீ வந்து பிள்ளை வர கேட்க வந்துட்டு போய் போட யார போய் சொல்லிட்டு எழுதுனியா? உண்மையா இல்லையா? கால் வந்துட்டு வா. இந்த ஆண்டுல குழந்தை ஜனனமாகும், ஆம்பளை பையன் பிறப்பான். வெற்றி உண்டு. போ. ஆம்பளை பிறப்பா. என்ன பேர் வைக்கணும் அப்படின்னு சொல்லலையே. உன் பிரதம் ஒத்துக்க மாட்டான். போ. அந்த என் பேரை வை, கருப்புத்தாய். போ. வாழ்க 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 வாழ்க. மாலை மாலை வேணுமா? பரவாயில்லையே, நல்ல பிள்ளையா இருக்கிய, தங்கமா இருக்கிய. ஒரு மாலையை கொடுங்க. அப்படி வாடா தம்பி. வெற்றி மீது வெற்றி வந்து உன்னை சேரும், அதை வாங்கி தந்த பெருமை எல்லாம் என்னை சேரும். அருள் புரியும், கவலைப்படாத. கிடாய் கிடாய் விட்டு வேண்டி இருக்காங்க. அடி சாப்பிட்டு போயிட்டு வாங்க. வச்சு சமைச்சு சாப்பிடுங்கப்பா. வந்துருங்க வந்துருங்க வந்துருங்க.
இந்த பௌர்ணமிக்கு சரக்கு வாங்கிட்டு வந்துருங்க. கர்மசாமிக்கு பொம்பளை பிள்ளை வாழ்க்கையை பத்தி கேட்டு வந்தது யாரு? பொம்பளை பிள்ளை வாழ்க்கையை பத்தி கேட்டு வந்தது யாருப்பா? தூத்துக்குடி எல்லை. கடன் பட்டு மன வருத்தப்பட்டு வந்தது யாரு? வாப்பா. யாரு? அப்படி ஒரு இடம் இருக்கும். இங்க இருக்கு. நான் எம்ஏ எம்பில் படிச்சிருக்கேன். சும்மா ஆளை ஏமாத்துற வார்த்தையெல்லாம் என்கிட்ட பேசக்கூடாது. தூத்துக்குடி கோயில்பட்டி எங்க இருக்கு? அப்பா எனக்கு தெரியாதா? சரி, மனைவியின் உடல்நிலை பற்றி கேட்டு வந்தது யாரு? வாங்க. அவ்வளவுதான். நினைவாலே சிலை செய்து உனக்காக வைத்தே. கேட்ட கேள்விக்கு பதில். காளியம்மன் கோயில் எங்க இருக்கு? இருக்கு, உட்காருங்க. என்ன வேணும் இப்போ? வயிற்றுக்குள்ள ஒன்றும் அறுவை சிகிச்சை செய்யக்கூடிய அளவுக்கு பிரச்சனை இல்லை, புரியுதா? ஆனா வயிற்றுல வந்து புண்ணு இருக்கு. அதை டாக்டரை பார்த்து சரி பண்ணிடலாம். செய்வன இவனை யாரும் வைக்கல. தேவையில்லாம குழம்பும் வேண்டாம், எல்லாம் வெட்டி ஆகும். வேற இப்பவுமே பணம் தானே உன் கடன் தீரும்.